அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு மகப்பேறு இறப்பு அத பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? உலக அளவுல மகப்பேறு இறப்புல இந்தியா 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நைஜீரியாவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இந்தியா இருக்கிறதாக ஐநா அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மகப்பேறு இறப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மை அடைந்த ஒரு பெண் கர்ப்பமாகவோ, பிரசவம் அல்லது கருக்கலைப்பு செய்த 42 நாட்களுக்குள் எந்த ஒரு காரணத்தினாலும் இறப்பது மகப்பேறு கால இறப்பாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் பிரெக்னன்சி இல்ல அபார்ஷன் ஆர் எல்ஸ் சைல்ட் பர்த்க்கு அப்புறமா ஒரு 42 நாட்களுக்குள்ள அந்த மதர் இறந்து போனாங்க அப்படின்னா, அத மகப்பேறு இறப்பாக நம்ப டிஃபைன் பண்றோம். சரிங்களா? இந்தியா அளவிலயும் பார்த்தோம்னா, சரி சர்வதேச அளவிலயும் பார்த்தாலும் சரி, இந்த மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, இந்த அறிக்கைய நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கைப்படி பார்க்கிறப்ப, நமக்கு இந்தியாவோட மகப்பேறு விகிதம் அப்படிங்கிறது ஒரு 23 புள்ளிகள் குறைந்திருக்கு. 103ஆக இருந்த மகப்பேறு விகிதம் இப்போது 80ஆக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? 2023ல 19,000 மகப்பேறு இறப்புகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இது உலக அளவுல ஏற்பட்ட மகப்பேறு இறப்புகள்ல 7% ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தரவுகள தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, நம்ம அகாடமில F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது குரூப் 1க்கான டெஸ்ட் சீரிஸா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நமக்கு லீடர்ஸ் 2.0 அப்படிங்கிற டெஸ்ட்டும் போய்க்கிட்டு இருக்கு. 2மே ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2லயுமே அவைலபிளா இருக்கு. டெஸ்ட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஏற்றுமதி அனுமதி ரத்து அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது வங்கதேசத்திலிருந்து தயார் செய்யக்கூடிய ஜவுளி பொருட்கள், ஆ ஆயுத ஆடைகள், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு, அங்கிருந்து கப்பல் மூலமாவும், விமானங்கள் மூலியமாவும் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு, மத்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இதனால வங்கதேசத்துக்கு ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எளிதாக இருந்துச்சு. சமீபத்தில நம்மளுடைய பங்களாதேஷ சேர்ந்த இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் முகமது யூனுஸ் பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு போயிட்டு வந்திருப்பார். சரிங்களா? சைனாவுக்கு போய் இந்தியாவுடைய 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுமே வங்கதேசத்த தாண்டி தான் போகணும். வங்கதேசத்தால தான் சூழப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி சைனாவுக்கு ஆதரவான ஒரு சில நிலைப்பாடுகள எடுத்தனால, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வங்கதேசத்துக்கு வழங்கியிருந்த இந்த ஏற்றுமதிக்கான அனுமதி அப்படிங்கிறத ரத்து செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நேபாள், பூட்டான் போன்ற நாடுகள் மட்டும் வங்கதேசத்துக்கிட்ட வர்த்தகத்த இந்தியா வழியா பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த நாடுகள்னால வேற எப்படியும் பண்ண முடியாது. அதனால வங்கதேசம், பூட்டான் ஐ மீன் நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகள் வங்கதேசத்தோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதார உறவுகள வந்து இந்தியா வழியா எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா, வங்கதேச நம்ப கடல் பகுதிகள வந்து ஆக்சஸ் பண்றது, நம்மளோட போர்ட்ட ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு உரிமைய நம்ம ரத்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் 44வது பிரிவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு ஆர்டிஐ ஆக்ட்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. பெர்சனல் இன்ஃபர்மேஷன வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது. அதான் இங்க குடுத்திருக்காங்க. ஆர்டிஐ ஆக்ட்டோட செக்ஷன் 8 சப் கிளாஸ் 1 படி பார்க்கிறப்ப, பெர்சனல் இன்ஃபர்மேஷன வெளியிடக்கூடாது. ஓகேங்களா? ஆனா, அதே அந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன வெளியிடுறனால, நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு சாதகமான விஷயம் வரப்போகுது. பொது நலனுக்கு பெரிய அளவுல உதவப் போகுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்? அந்த தனிப்பட்ட தகவல்கள பெர்சனல் இன்ஃபர்மேஷன வெளியிட முடியும். சரிங்களா? பொது நலனுக்கு உதவுது அப்படிங்கிற பேருனால, நம்ப பொது நலனுக்கு உதவுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன வெளியிட முடியும். இதுதான் நமக்கு ஆர்டிஐ ஆக்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா, இந்த எண்ம தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பார்க்கிறப்ப, அந்த சட்டத்தோட பிரிவு 44(3) என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செக்ஷன் ஏவ வந்து மாத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதாவது தனிப்பட்ட தகவல்கள் வந்து பொதுநலனையோ அல்லது வேறு எந்த விதிவிலக்கையோ கருத்தில் கொள்ளாமல் அரசு அமைப்புகள் மறைக்க 44 சட்டப்பிரிவு அனுமதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பொது நலனுக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட தகவல்கள வெளியிட முடியும். ஆர்டிஐ ஆக்ட் படி. ஆனா, அது பொது நலனுக்கு உதவக்கூடிய விஷயங்களா இருந்தாலுமே, அத வெளியிடுவதுல அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அனுமதி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த செக்ஷன் 44 சப் கிளாஸ் 3 வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஜஸ்ட் அத மட்டும் என்னன்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? இன்னைக்கு
நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, நமக்கு ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்க இருக்கு சரிங்களா? ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச்சா இருக்கு. 43க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து இருக்க போது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு தேர்வுகள் நடத்தப் போறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம அகாடமியோட பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி.